கோவையில் ஒரு பெரிய மாநாடு, திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு. ரைட். நடத்திருவியா நீ பார்த்துட்றான் யாரு? ராமஜெயம். எல்லா டிரான்ஸ்போர்ட் ஆர்டிஓ இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாநாட்டுக்கு பஸ்ஸோ லாரியோ வேனோ குட்டி யானையோ சேராட்டாவோ மோட்டார் வாகனம் எதுவும் உள்ள வரக்கூடாது. எங்க திருச்சி ஏடிஎம்கே மாநாட்டுக்கு ஆளை ஏற்றிட்டு வரக்கூடாது. ராமஜெயம் அப்போ செந்தில் பாலாஜி தான் இன்சார்ஜ். அப்போ என்ன பண்ணுதே தெரியாது. எங்க திருச்சியில ஒரு மிரட்டிடணும், பிரம்மாண்டத்தை காமிச்சிடணும். செந்தில் பாலாஜி போய் சொல்ற, அம்மா ராமஜெயம் கூப்பிட்டு வண்டி வாகனம் எதுவும் போகக்கூடாதுன்னு எல்லா டிரான்ஸ்போர்ட் ஆர்டிஓக்கள் பூரா போட்டு எவனுமே போனே வண்டி சீஸ் பண்ணி வாங்குறான். எவனோ லாரி தர மாட்டேங்கிறான், பஸ் தர மாட்டேன், வேன் தர மாட்டேங்கிறான், குட்டியான கூட தர மாட்டேங்கிறான். எதையுமே தர எப்படிமா போய் சேர்த்துறது? என்ன ஒண்ணுமே தெரியாது. நான் வர்ற போது அங்கே மாநாடா இருக்கணும். கோயம்புத்தூர்ல எந்த கூட்டமோ அதே கூட்டம் திருச்சியில் இருக்கணும். தொலைச்சு அந்த அம்மா ஒபேத ஆர்டர் தான். அந்த அம்மா வந்து ஒரு பெரிய டிக்டேட்டர், சொன்னா செய்யணும். முடியலையா நீ கிளம்பு, வேற ஆளை போட்டுக்கிறோம். அம்மா சரிம்மா. செந்தில் பாலாஜி அத்தனை அங்க இருக்கக்கூடிய கரூர், அரவக்குறிச்சி அது சுற்றி திருச்சி சுற்றி இருக்கிற விவசாய சங்கங்களிடம் போறார். ஐயா சாமி, உன் டிராக்டரை கொடு, மாட்டு வண்டியை கொடு, தட்டு வண்டியை கொடு, எல்லாத்தையும் எங்க திருச்சிக்கு போகணும்னு சொல்லி பல ஆயிரக்கணக்கான டிராக்டர்கள், விவசாய டிராக்டர்கள் பூரா எங்க வருது? திருச்சி நோக்கி. மாட்டு வண்டி பூரா எங்க வருது? தட்டு வண்டி பூரா எங்க வருது? வந்து பார்த்தா அந்த அம்மா பிரமிச்சிருச்சு. மக்கள் கூடுதல் நடுவில் டிராக்டர், தட்டு வண்டி, மாட்டு வண்டி, மாடு நிக்குது கூட்டத்தில். மாநாட்டில், அதிமுக மாநாட்டில் கருப்பு சேவை பெயிண்ட் கொம்புல அடிச்சு வச்சிருப்பான்ல, அவ்வளோ நிக்குது. அந்த அம்மா அப்படியே காரில் வருது. பார்த்தது, ஓ பஸ்ஸு வரல, லாரி வரல, குட்டியான வரல, டிராக்டர் வரல, எல்லாம் வரல. எல்லா டிராக்டரும் மாட்டு வண்டி தட்டில் ஏறி ஜெயன்னு நிற்கிறான் மக்கள். செந்தில் பாலாஜி சிறப்பு. அந்த அம்மா மேடையில் மைக்க பிடிச்சி சொல்லுது, ராமஜெயம் அவர்களே, நீங்க போக்குவரத்து துறையினுடைய அறிவிக்கப்படாத அமைச்சரா? உங்களுக்கு டெபாசிட் போகுது வர்ற தேர்தல்ல. செந்தில் பாலாஜி தான் அடுத்த போக்குவரத்து துறை அமைச்சர் டிக்ளேர் பண்ணிச்சு. சின்ன வயசு செந்தில் பாலாஜியை நேருவுக்கு கொடுத்தா அதே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் யார் கொடுத்தா? ஜெயலலிதா கொடுத்தாங்க. இதுக்கு உதவியவர் யார்? செந்தில் பாலாஜியை போக்குவரத்து அமைச்சராக்குனது யாரு? ராமஜெயம்.